இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு, ஒரு பணிவு வேண்டும். அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது, பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம். அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆன்டி நேஷனல் கட்சியா கிடையாது. அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தடை செய்யப்பட வேண்டிய கட்சியா கிடையாது. நான் சொல்கின்ற வாதம் எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா அதை ஊர்வலமாக நடத்தி ஒரு தியாகியை போல் பட்டம் கொடுத்துதான் கோயம்புத்தூர்ல திமுக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கோயம்புத்தூர் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை. அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருப்பாரு, ஒரு பட்டியலின சகோதரன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்றது இல்லையா? இல்ல நேரு அவர்கள் லண்டன் செல்லும் பொழுது நேரு அவர்களுக்கு இன்சார்ஜா இருப்பாங்கன்னு யாரையோ போட்டீங்களே, அப்ப இந்த அம்பேத்கர் அவர்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? சோ சர்வதேச போதை கடத்தலுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாதிக் பாஷா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கு சப்ளையருக்கு சப்ளையர். அப்ப நம்ம ஊர்ல கல்வி விளங்குமானே? விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போல, அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யார் அந்த போட்டோவை எடுத்து வெளியிட்டான்? யார் அந்த போட்டோவை எடுத்தா? இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறதா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா? இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு, அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன கத்துக்கிட்டாரு? அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு, ஒரு பணிவு வேண்டும். அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது, பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம். ஒரு கார்ல உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு, கார்ல உட்கார்ந்துகிட்டு, உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம், நண்பர்கள் நீங்க கேட்கறீங்க என்ன பேசணும்னு சொல்றீங்க, பேசுறோம், இருந்தும் பேசுறோம், அரை மணி நேரம் தான் ஆச்சு. பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க, கார்ல உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க. அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது, மைக்க நீட்டினாங்கன்னா பதில். இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம். அதனால் உங்களுக்கு தெரியும், நான் வன்மையா கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுந்தாற்போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி வைக்க. எனவே வருண் ஐபிஎஸ் சொல்லியிருந்தது பிரிவினை இயக்கத்தை சேர்ந்தவர், அவர் தீமான விமர்சனம். நேற்று அவர் அல்லுமா இயக்க தலைவர் வீரர் என் அப்பா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தவர். இணைப்பு ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று அல்லுமா அதனுடைய நிறுவனர் தலைவராக இருந்து பரோல்ல வெளியே வந்து கோயம்புத்தூர்ல 1998 பிப்ரவரியில் நடந்த தீவிரவாத தாக்குதல்ல மிக முக்கிய குற்றவாளியாக இருந்து இறந்திருக்கக்கூடிய பாஷா அவர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்கிறார். அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆன்டி நேஷனல் கட்சியா கிடையாது. அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தடை செய்யப்பட வேண்டிய கட்சியா கிடையாது. நான் சொல்கின்ற வாதம் எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா இறந்து போன 58 பேருக்கும் அப்பா இருக்காங்கல்ல. நாம சொல்றோம் பாஷா அவர்களினுடைய அப்பான்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க. இறந்து போன 58 குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதிலே ஒரு இஸ்லாமிய குழந்தை இருக்கிறார் இறந்து போனதுல, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதனால் அவர்களும் அப்பா தானே. பாஷா அவர்கள் அப்பாவாக இருந்தால் 58 பேர் அப்பா தான், 200 பேர் படுகாயம் அடைஞ்சவங்க அப்பா தான். அதையும் அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்க வேண்டும். நான் சொல்றேன், நான் இங்கே ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலைங்க. அவர்கள் 2 முறை யோசிக்க வேண்டும், எங்கே அரசியல் பேசுவது, எங்கே அரசியல் செய்வது. கோயம்புத்தூருக்குள்ள வந்தா இன்னைக்கும் அது ஆறாத ஒரு ரணமாக, ஒரு வடுவாக, இன்னைக்கும் மக்கள் மனதில் ஒரு நீங்கா துயராக இருப்பது 1998 எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் கோயம்புத்தூர் பின்னாடி போச்சு. எங்கேயோ சென்றிருக்க வேண்டிய கோவை மாணவர் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு முக்கிய காரணம். அந்த குண்டு வெடிப்பு. இங்கே வர வேண்டிய வேர்ல்டு பேங்க் பிரான்ச் ஹைதராபாத்துக்கு போச்சு. நம்ம நிறைய பேசலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்து மாநிலத்திற்கு போச்சு. ஒரு சேஃப் சிட்டி இல்லை என்கின்ற ஒரு பெயர். இறந்து போன மனிதருக்கு மரியாதையா நாங்களும் கொடுக்கிறோம். இறந்துட்டாரு, என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை ஊர்வலமாக நடத்தி ஒரு தியாகியை போல் பட்டம் கொடுத்துதான் கோயம்புத்தூர்ல திமுக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கோயம்புத்தூர் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு அவர்களிடம் மக்களிடம் சென்று வாக்கு கேட்பதற்கு எந்த விஷயமே இல்லைங்கண்ணா. ஆரோக்கியமான விவாதம் செய்து நாங்க மக்களுக்கு இதை செய்யறோம், இது எங்களுடைய ஆல்டர்னேட் டெவலப்மெண்ட் மாடல், பிஜேபி இல்லாம எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வர்றோம் கிடையாது. பேசுவதெல்லாம் ஜாதி, பேசுவதெல்லாம் இன மொழி பிரச்சனை, பேசுவதெல்லாம் வடக்கு தெற்கு. நீங்களே யோசிச்சுப்பார், கடந்த 1 ஆண்டு 2 ஆண்டு காலமாக எதிர்கட்சி நண்பர்கள் பேசக்கூடிய வாதத்துல இதை தவிர புதுசா என்ன இருக்குன்னு பாருங்க. எக்கனாமிக் குரோத்தா கிடையாது. நாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று 40 திமுக எம்பி பேசியிருக்காங்களா? இல்லை.
என்னைக்கு திரும்ப திரும்ப அமித்ஷாஜி என்ன சொன்னாங்க, அம்பேத்கர் ஐயா, நான் சென்னையில சொன்னாங்க, அம்பேத்கர் ஐயா எனக்கு கடவுள், அவருடைய வழிப்படி அரசியல் செய்கின்ற மனிதன் நான். யாராவது திமுக குறை சொல்லட்டும், அண்ணாமலை என்ன மாநில தலைவரான பிறகு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் சொல்லட்டும், எண்ணி பார்க்கட்டும். திமுகவையும் பாஜகவையும் எண்ணி பார்க்கட்டும். பொதுச் செயலாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலினத்தை சார்ந்த பொதுச் செயலாளர்கள் சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, திமுக எண்ணி பார்க்கட்டும். நான் தலைவராக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கட்சி எல்லோரும் சேர்ந்து இதை பயணிக்கிறோம். இதற்கு முன்பு அது நடந்திருக்கு. இன்னைக்கு நான் திமுகவை குறை சொல்றேன், திமுக என் மீது குறை சொல்லட்டும், சுட்டி காட்டுறேன். திமுகவுடைய மாவட்ட செயலாளர் நாங்க சுட்டி காட்டுறோம். எத்தனை பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் மாவட்ட செயலாளர், 35 அமைச்சர்கள், 34வது பட்டியலின சகோதர சகோதரி, 35 பட்டியலின சகோதர சகோதரி, 27 பட்டியலின சகோதர சகோதரி, 32, 27, 32, 34, 35 வாரண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ். ஏன் பட்டியலினத்திலிருந்து யாருமே சகோதர சகோதரி பினான்ஸ் மினிஸ்டர் வர்ற தகுதி இல்லையா, உள்துறையில வர்ற தகுதி இல்லையா, இல்ல அவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வர்ற தகுதி இல்லையா, இல்ல 50,000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஹேண்டில் பண்றது அவங்களுக்கு தெரியாது. இதைத்தான் அம்பேத்கர் எதிர்த்தார். அம்பேத்கர் ஐயாவுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் நேரு அவர்களுக்கு எழுதியது யாரு படிச்சாலும் அம்பேத்கர் ஐயா தெளிவா சொல்லியிருப்பாரு, ஒரு பட்டியலின சகோதரன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்றதுக்கு இல்லையா, இல்ல நேரு அவர்கள் லண்டன் செல்லும் பொழுது நேரு அவர்களுக்கு இன்சார்ஜா இருப்பாங்கன்னு யாரையோ போட்டீங்களே, அப்ப இந்த அம்பேத்கர் அவர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையான்? சாதிக் பாஷா போதை கடத்தல் சர்வதேச கள்ளக்கடத்த கும்பல் தலைவர். நேத்து நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கு டெக்ஸ்ட் புக் சப்ளை பண்ணிருக்காரு, பாத்தீங்களா இடியோட சார்ஜ் ஷீட். சோ சர்வதேச போதை கடத்தலுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாதிக் பாஷா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கு சப்ளையருக்கு சப்ளையர். அப்ப நான் நம்ம ஊர்ல கல்வி விளங்குமானே? நம்ம ஊர்ல ஏதாச்சும் ஒரு அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ ஆரம்ப பள்ளியோ விளங்குமா? சர்வதேச கடத்தல்காரர் இருக்கு. அதனாலதான் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய பத்திரிகையில காலையில பார்த்தேன், உங்க பத்திரிகையில கோவை மாநகரத்துல எத்தனை கல்லூரிகள் இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னு ஒரு பேஜுக்கு எழுதிட்டீங்க. உண்மைதான். அது எப்படி திடீர்னு வந்து சித்தனால இல்ல. கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவிலே இது கல்வி நகரம். இந்தியாவில எந்த ஒரு மாவட்டத்திலும் இங்க இருக்கக்கூடிய கல்வி கூடங்களை போல் எந்த ஒரு மாவட்டமும் கிடையாது. கோயம்புத்தூர் இஸ் நம்பர் 1 எஜுகேஷனல் ஹப், இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் இது நம்பர் 1ங்க. அப்படி இருந்து என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? அதனால நீங்கள் கண்டிப்பா உங்க பத்திரிகையில நீங்க எழுதியிருக்கிற நான் வரவேற்கிறேங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கணுமே. நான் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன் அதிகாரப்பூர்வமாக. கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு NIA வரணும், NCB வரணும், அதை நாங்க கொண்டு வருவோம். தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். கடிதம் எழுதி 1 மாசம் ஆயிருச்சு. அதற்கான சாத்தியக்கூறுகள் அவங்க ஆராய்வாங்க, என்ன பண்ணணும்னு அவங்க யோசிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை கோயம்புத்தூருக்கு சொன்னபடி நாங்கள் கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு உள்துறை அமைச்சர்கள் செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும். விஜய் வந்து பெயர் வந்து யாரோ சிலருக்கு வந்து அவருடைய பெயர் கேட்டாலே இது ஒவ்வாமையாக எல்லாருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வந்து போட்டி போக வேண்டிய ஒன்று. இல்ல இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு இவங்க நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க. போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் 6ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறாங்க. அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சுங்க? பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு? விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யார் அந்த போட்டோ எடுத்து வெளியிட்டார்? அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுத இருக்கின்றோம். யார் அந்த போட்டோவை எடுத்தாங்க? இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறதா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல போட்டோ எடுத்து திமுக IT விங்கு கொடுக்கறதா அவங்க வேலையா? ஆனா ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை இல்லை. அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக சொல்லுகின்றேன். இதுதான் நீங்க வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரிகம். இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம். யார் வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க, தனியா அவங்க போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, அதையும் போட்டோ எடுத்து நீங்க லீக் பண்ணுவீங்க, ரிலீஸ் பண்ணுவீங்க, பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் எடுப்பீங்க. அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம், CCTV எக்ஸாமின் பண்ணுங்க. யாரு போட்டோ எடுத்தாங்கன்னு புடிங்க. அவங்க செல்போன்ல இருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்கன்னு எடுத்து FIR போட்டு உள்ள தள்ளுங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது, உங்களுடைய கேள்வி, அண்ணா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், அவருக்கு தெரியும்
அவர் உட்கார்ந்து அரசியலை பார்க்கணும், உன்னிப்பா பார்க்கணும். இத்தனை நாளா கொஞ்சம் சினிமால பிஸியா இருந்தாங்க. அதனால 10 ஆண்டு காலம் மோடி ஐயா அவனுடைய ஆட்சியை சரியா கவனிச்சாங்களான்னு தெரியல. இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதனால அவர்கள் கவனிக்கணும். 10 ஆண்டு காலமாக அம்பேத்கர் ஐயா சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது யார்? அவங்க பின் பாயிண்ட் பண்ணட்டும். இந்த இடத்துல பிஜேபி அம்பேத்கர் ஐயா கொள்கைக்கு விரோதமா போச்சு சொல்லட்டும், பாயிண்ட் சொல்லணும், பாயிண்ட் சொல்லணும். 10 ஆண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி, மோடி ஐயா ஆட்சி. 11 ஆண்டு காலம், 13 ஆண்டு காலம் குஜராத்ல மோடி ஐயாவுடைய ஆட்சி. ஒரு இடத்துல அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாய்க்கிலேயே உதயநிதி ட்வீட் போடுறார். அந்த ட்வீட்ல ஒரு லைன் போடலாமே, இது அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிரானது. அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு. அதைத்தான் 1968க்கு பிறகு திரும்ப கொண்டு வர்றோம். இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும்? ஏன்னா அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த சட்டம் தானே. 51, 52 ஒரே நாடு ஒரே தேர்தல்னா, 57 ஒரே நாடு ஒரே தேர்தல், 62 ஒரே நாடு ஒரே தேர்தல், 67 ஒரே நாடு ஒரே தேர்தல். எப்படி அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும்? அதனால சில படித்த அரசியல்வாதிகள் கேட்டா 5 முறை எம்பி 7 முறை எம்பின்னு பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன், அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால் அது அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க? அம்பேத்கர் ஐயா சொன்னது தானே செய்யறோம். அதனால் எல்லோருக்கும், நடிகர் விஜய் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, எங்களிடம் குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க, பாயிண்டா பேசுங்க. இது தப்பு பண்ணீங்க, இந்த பில்லுல தப்பு பண்ணீங்க, இந்த சட்டத்துல தப்பு பண்ணீங்க, நான் உங்ககிட்ட பாயிண்டா பேசுறேன். அப்படி யாராவது சொன்னால் நான் தவறு செய்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம். நான் காலையிலேயே சொன்னேன் அம்பேத்கர் ஐயா என் கடவுள்னு. அதனால தயவு செய்து அரசியல் கட்சிகள் பொதுவா பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட எங்க தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.